மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த நமது தாய்மொழியாகும் வணக்கம் தமிழால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நடக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, என்னுடைய 30 ஆண்டு கால பணிக்காலத்தில் என்னுடைய பணி சிறந்த ஒரு அருமையான ஒரு பள்ளியிலே இருந்ததென்றால் அது ஓந்தாம்பட்டி என்று சொல்லலாம். அதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த பள்ளியிலே பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுடைய ஒட்டுமொத்த அருமையான எனக்கு அளித்த அந்த 3 வருடமும் நான் சிறப்பாக பணியாற்றி அந்த பள்ளிக்கு பல பெருமைகள் பெற்று நான் தந்தேன் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு மோசஸ் அவர்களைப் போல இவர்தான் என்னுடைய முதலி தலைமை ஆசிரியர் பணியாற்றியவர். அன்றைக்கு இவரை பற்றி நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியுமே தெரியாது. தஞ்சாவூர் மாவட்டத்திலே இவர் தலைமை ஆசிரியராக பணியேற்ற பொழுது நான் சென்றேன், அவரை வாழ்த்தினேன். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் தான் கஜா புயல் என்று ஒன்று உங்களுக்கு தெரியும். அந்த கஜா புயல் அந்த பக்கத்தையே அப்படியே புரட்டி போட்டுச்சு. தென்னை மரம்லாம் ஒரு தென்னை மரத்தை கூட காணும். இவர் ஒரு தலைமை ஆசிரியர், அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பல லட்சக்கணக்கான ரூபாயை நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். பல லட்சக்கணக்கான ரூபாய் யாராருக்கெல்லாம் உதவி வேணுமோ எல்லாம் தன்னுடைய பள்ளியிலேயே வைத்து ஊராட்சி மன்ற தலைவர்லேருந்து மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு இவருடைய தலைமையில் அது வாழலாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு நிகழ்வு நாம போனோம். அப்பதான் நினைச்சேன், ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளிக்கு தானே, ஒரு கிராமத்துக்கே அந்த கிராமத்தை இவர் தத்தெடுத்து கொண்டது போல தன்னுடைய பணியை செய்யும் போதுதான் நான் பார்த்தேன். இவருடைய பணி ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியரை தாண்டி உண்மையிலேயே இவர் அந்த பள்ளியில் இருந்து மாற்றமாகி நம்முடைய மணப்பாறை பகுதிக்கு வந்த பொழுது அந்த மக்கள் எல்லாம் இவரை விடல. போகக்கூடாது சார், நீங்க ஏன் சார் டிரான்ஸ்பர் ஆகுறீங்க? காரணம் இதுதான் அவருடைய சிறப்பு, இவருடைய பணியுடைய சிறப்பு. இவர் அதாவது லட்சுமி ஸ்கூல்ல அவர் பாடம் எடுக்கும் பொழுதே தெரியும். அந்த பள்ளியினுடைய முதல்வர் கரஸ்பாண்டன்ட் அவரோட பொண்ணை இவருடைய வீட்டுக்கு தனியாக கிளாஸ் எடுக்க அனுப்பிச்சுட்டு இவர் கிளாஸ் எடுத்திருக்காரு. அப்போ அந்த பாடத்துல இவருடைய பாடத்துல அதிக மதிப்பெண் மட்டுமல்ல, 100% தேர்ச்சி. அதை தாண்டி மாணவர்கள் சிறப்பாக ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதிலே இவருக்கு நிகர் இவர்தான். இவரை போல உண்மையிலேயே சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் சாரோட சேர்ந்தவர் தான் அவரும் தலைமையாசர் ராஜசேகரன். அதே போல கேகே நகரில் இருக்கக்கூடிய அவரெல்லாம் அழகு சுப்பிரமணியம் இருந்து எல்லோருமே ஒன்றாக ஒரு குடும்பமாக இருந்து அந்த பள்ளியில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் காமராசர் விருது கூட அந்த பள்ளிக்கு கிடைச்சது. ஒரு 1.25 லட்சத்துக்கு மேல இந்த இது கருவேல முள்ளு சின்ன சின்ன இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் புளியை கொண்டு வந்து கீரை கட்ட மாதிரி கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கெல்லாம் பிரைஸ் எல்லாம் கொடுத்து எதற்காக அதெல்லாம் நம்ம இப்போதே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பிளாஸ்டிக் பையெல்லாம் ஏறத்தால ஒரு 100-150 சாக்கள் கொண்டு வந்து கொடுத்து இப்போ கூட நடந்திருக்கக்கூடிய இது கேரளாவில் ஒரு பெரிய அதே மாதிரி பெரிய அந்த ஒரு இது ஏற்பட்ட பொழுது ஒரு அந்த வெள்ளம் அந்த வெள்ளம் ஏற்பட்ட பொழுது மாணவர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கஷ்டப்படும் பொழுது மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் உங்க வீட்டிலிருந்து காசு வேணாம், பக்கத்துல தெரிந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ பேர் எழுதி அவர்கள் காசு கொண்டு கொடுத்துலாம். ஏறத்தாழ 25,500 சம்திங் ரூபாய் எங்க நேரா அந்த கேரளா முதலமைச்சருக்கு பள்ளியின் சார்பாக அனுப்பினோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல
ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவர்களாக மட்டுமே கலெக்ட் பண்ணி அனுப்பப்பட்டது. இதெல்லாம் காரணம் வேற ஒன்றும் இல்லை, மாணவர்களுக்கு படிப்பை தாண்டி நிறைய விஷயங்களை தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்துல செயல்படும் பொழுது எனக்கு பக்கபலமாக இருந்து உதவியாக இருந்து அந்த பள்ளியினுடைய தரத்தையும் இன்றைக்கு ஓதாமட்டி என்றால் அந்த பள்ளியினுடைய நினைவுகள் பசுமர தாணி போல என்னுடைய நினைவிலே இருக்கின்றது. ஆக நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை கூட சொன்னேன், நான் நிறைவாக ரிட்டையர் ஆகிறேன், ஓய்வு பெறுகிறேன். ஓய்வு பெற்ற 5 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னும் சந்தோஷமாக இருக்கின்றேன். வேறொன்றும் இல்லை, நாம் அவர் சொன்னார்ல எங்கெங்கெல்லாம் கூப்பிடுகிறார்களோ உண்மையிலேயே அங்கெல்லாம் சென்று எனக்கு தெரிந்த கிராமரை அல்லது இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு ஒரு 30-40 டீச்சர்ஸ் 2 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேச சொல்லி அவர்கள் ஆங்கிலத்தினுடைய புலமை எப்படி இருக்கின்றது, அவர்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அவரை எடுத்து செல்வது அப்படிங்கிறத கொண்டு செய்யும் பொழுது எனக்கு ஒரு 4 ஆசிரியர்கள் பேசிய பேச்சு எனக்கு ரொம்ப அப்படியே கண்கலங்கினேன். ஏன்னா அவருடைய அப்பாவை பற்றி பேரண்ட்ஸை பற்றி பேசும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க அப்பாவோட என்னென்ன பண்ணாங்க என்னுடைய படிப்புக்கு, ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஒரு தாய் தந்தையோட அவருடைய வேலை என்ன, அவருடைய பணி என்ன, நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன் சொல்லே விளைநிலவாம் ஈதலே வித்தாகி வன்சொல் தலை தட்டி வாய்மை என்று எருமூட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறமாகிய கதிரை அறுவடை செய். இந்த ஔவையாருடைய ஒரு ஆத்திச்சூடியில இந்த மாதிரி ஒரு பாட்டு வருது. இதுல இந்த பாடல்ல வரக்கூடிய முதல் இது என்ன, இன்சொல்லே விளைநிலமா. இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்கள். இனிமையான சொற்களை நாம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அது எங்கதான் கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆசிரியர்கள் தான் பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்சொல் விளைநிலம் மாதிரி. ஈதல், ஈதல்னா என்ன, கொடுக்கிறது. என்னது, மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றவர்கள் யாரா இருந்தாலுமே மற்றவர்களுக்கு எதையெல்லாம் நாம கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து பழக வேண்டும். ஒன்னே ஒண்ணுதான், நிறைய உதவுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்னே ஒண்ணுதான், நம்மள்ட்ட நிறைய வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது பணம் இருந்தா பணத்தை கொடு, உணவு இல்லையா உணவை கொடு, அல்லது நேரத்தை கொடு அவர்கள் படிப்புக்காக இப்படிங்கிறாங்க. அதனால இன்சொல் ரொம்ப முக்கியம். ஈதல்ங்கிற ஒரு அந்த செயலை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் பள்ளிக்கூடம் தான். நான் கற்றுக்கொண்ட இடம் பள்ளிக்கூடம் தான். நானும் அரசு பள்ளியிலே தான் படித்தவன். ஆக ஈதலை, அதுக்கப்புறம் இன்சொல்லை விளைநிலமா ஈதலை வித்து, அதான் ஈதலை வித்தாகி வன்சொல் தலை தட்டி. வன்சொல் என்ன தெரியுமா, கடுமையான சொற்கள். நம்ம கடுமையான சொற்களை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறான். கடுமையான சொற்கள் வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்டா இருப்போம், அவரை ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில நாம் உடனே என்ன பண்ணுவோம், கடுமையாக பேசுவோம். நீ கடுமையாக பேசி அவனை விரோதி ஆகிட்டேன்னு வச்சுக்க, அதனால கஷ்டப்படுறது எது தெரியுமா, உன்னுடைய நட்பு மட்டும் இல்ல, நம்முடைய செல்கள். யாரு மேல நம்ம கோபப்படுறோமோ கோபப்படக்கூடியவருடைய செல்கள் பாதிக்கிறதா. அது என்ன செல்கள் என்ன நம்ம சொல்லுதா, டேய் நல்லா தானே இருந்த, ஏன் நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அது கஷ்டப்படுத்துதான். அதனால நம்ம உடம்பு கஷ்டப்படுத்துறாங்க. அதனால தயவு செய்து கடுமையான சொற்களை யாரிடமும் பயன்படுத்தாதீர்கள், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இங்கதான். வன்சொல் தலை தட்டி வாய்மை என்ற எருவூட்டி. வாய்மைன்னா வேற என்ன, நேர்மை உண்மை, இதெல்லாம் எங்க சார் சொல்லித்தரா, வீட்டுல சொல்லித்தராங்க. பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்துல தான் ஆசிரியர்கள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் அதே மாதிரி தோகைமலை அரசு மேல்நிலை பள்ளியிலே தான் நான் பயின்றேன். எனக்கு அந்த பள்ளியிலே தான் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப வாய்மை என்ற எருவூட்டி அன்பு நீர் பாய்ச்சி. அன்பு, அன்பு அப்படிங்கிறதுக்கு நிகர வேற எதுவுமே இல்லை. அன்பு மட்டும் இருந்ததுன்னா அந்த உலகத்துல எதை வேணாலும் நாம தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அன்பை மட்டும் செலுத்த வேண்டும். யாரிடம், எல்லோரிடமும். யாரிடம், எல்லோரிடமும். ஆக அன்பு. கடைசியாக என்ன சொல்லலாம், அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அறம். அறம் எத்தனை பேர்கிட்ட இப்ப உலகத்துல பார்க்கிறோம், நாட்டுல பார்க்கிறோம், அறத்தோட வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை
வெகுவாக குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அறத்தோடு வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள், இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். இவர்கள் தான் உங்களுக்கு அறத்தை வலியுறுத்தக்கூடியவர்கள், அறத்தோடு வாழ்வர்கள், அறத்தை உங்களுக்கு கொடுப்பவர்கள். ஆக இந்த பாடலை நான் படித்த பொழுது என்னுடைய வழியை நினைத்து பார்க்கின்றேன். ஆக மாணவர்களே, அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு மிகவும் தெரிந்தவர். அப்துல் கலாமோட ஒரு 5 வாக்கியத்தை மட்டும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ, 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ, 7 மணிக்கோ, எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் இன்றிலிருந்து நாளை காலையில இந்த இடது கை, நம்ம வலது கையை பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையை இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கலாமா? நான் சொல்லாமா? I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today is my day. இல்ல சார், இது அவர் சொன்னது, நான் சொன்னேன். யார் சொன்னது? மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு இடத்துல பேசும் பொழுது, மாணவர்களே, காலையில எழுந்தவுடன் முகத்தெல்லாம் அலம்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு 5 வாக்கியத்தை மட்டும் சொல்லு. இந்த 5 வாக்கியங்களும் மிக மிக பொருள் பொதிந்தவை, அற்புதமான வாக்கியங்கள். இந்த வாக்கியத்தை சொல்லும் பொழுது நமக்கே ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதனாலதான் டெய்லி காலையில எழுந்திருச்சு இதை சொன்னேன்னு வச்சுக்கோ, ஒரு சின்னதா ஒரு பொறித்தட்டோ நம்முடைய கடமையை மிகச்சரியாக ஐ ஆம் எ வின்னர் அப்படின்னு சொன்னா நான் எப்படி வெற்றியாளன். என் கூட யார் இருக்கா? God is always with me. God வந்து நான் 2 பொருள் எடுத்துவேன். கடவுள்ங்கிறவரு உனக்கு பிடிச்ச கடவுளா இருக்கலாம், ஆனா உன்னை என்ன பண்ணுதா ஐயா, உன்னுடைய அப்பா அம்மா தான் கடவுள். நான் நினைப்பு எப்ப வந்தாலும் சொல்றேன், உன்னுடைய கண்கண்ட தெய்வங்கள் யார் தெரியுமா? பெற்றோர்கள். நினைச்சு பாரு, ஒரு நாள் அதிகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உன்னுடைய பெற்றோரை தவிர வேற யார் இருப்பா? அடுத்த 2வது பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதனால God is always with me. I can do it. நினைச்சு பாரு, ஒரு 10 தடவை சொல்லி பாரு, I can do it சொல்லி பாரு. முடியும், நான் என்னாலையும் முடியும். எது? இங்கிலீஷ்ல பாஸ் பண்ண முடியும், கஷ்டமா இருக்கு. கணக்குல நல்ல மார்க் வாங்க முடியும், 100க்கு 100 வாங்க முடியும். நினைச்சு பாரு, சொல்லி பாரு. நம்ம சொல்லல வச்சுக்க வராது. I can do it அப்படின்னு சொல்லு. Today is my great day. சூரிய உதயம் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வருகின்றது. சூரியன் டெய்லி உதிக்குது இல்ல, காலையில உதிக்குது, சாயந்தரம் மறையுது, போயிடுது, அப்படியே திரும்ப காலையில வருது இல்ல. அப்போ ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய நம்பிக்கையை நம்ம கொடுக்குது. காலையில உதிக்கிறோம், போறோம், படுத்துறோம், திரும்ப காலையில எந்திரிக்கிறோம், திரும்ப காலையில எந்திரிச்சு பார்க்கறோம், வேலையை பார்க்கறோம். சோ வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும். அதாவது கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். எப்படி நினைச்சு பாரு, கஷ்டமே இல்லாமல் ஜாலியா செல்போனை மட்டுமே சாப்பிட்டு செல்போனை பார்த்துட்டே இரு, எத்தனை நாளைக்கு இருப்ப? உனக்கு பிடிச்ச அருமையான ஒரு ஸ்வீட் எது, பாதாம் அல்வா எனக்கு பிடிக்கும் சார், உனக்கு 2 மட்டும் தான் சாப்பிடுவேன், 4 மட்டும் தான் சாப்பிடுவேன், 1.5 கிலோ 1 கிலோ எடுத்து கொடுத்தா சாப்பிடுவியா? திகட்டுமா இல்லையா? வாழ்க்கை என்பது அதுதான் மாணவர்களே. கஷ்டம் தான் வாழ்க்கை. கஷ்டத்தை மட்டுமே நாம் எதிர்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அருமையாக அற்புதமானதாக அமையும். இப்போ பாடம் படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், மூளை ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு மூளை பிரெயின் பவர்ஸ் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுனா, ஒருத்தருடைய புத்தகத்துல ஒரு 10-12 பிரின்சிபிள்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அந்த பிரெயின் நன்றாக நல்லா வேலை செய்யும். ஆனா நன்றாக வேலை செய்யற நேரம் எப்ப தெரியுமா? நாம எப்ப தெரியுமா படிக்கணும்? காலையில 4 to 6 மணி வரை நாம் படிப்பது எல்லாமே 100% நம்முடைய மனதில் பதிகின்றதா? காலையில் 4 மணி முதல் 6 மணி வரை நாம் படிக்கின்ற எதுவாக இருந்தாலும் 100% நம்முடைய மனதில் அப்படியே பதிகின்றது. காலையில் 6 மணி முதல் மாலை 8 மணி வரை 50% மட்டுமே பதிகின்றது. இது ஒரு ஸ்டடி சொல்லுது. நைட் 8 மணிக்கு மேல நாம 20% குறையுது. ஆக நம்முடைய பிரெயின் பவரை அதிகரிப்பதற்கு 100% இல்ல, எப்பொழுதுமே நல்லா பிரிஸ்கா இருக்கணும்னா ஒரே ஒண்ணுதான் சொல்றாங்க. முதல் விதி
சொல்றான், நீங்கள் உங்களுடைய வேலைய உடல் உழைப்பை தாருங்கள். காலையில எழுந்திருச்ச உடனே சோம்பேறி இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணணும். கை கால், அதாவது இந்த மாதிரி என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ உங்களால பண்ண முடியுது. எக்ஸசைஸ டெய்லி பண்ணோம்னா நம்முடைய பிரெயின் அதிக ஆற்றலோட செயல்படுகிறது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. பிரெயின் பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? நாம செய்யக்கூடிய உடல் உழைப்பு, அதனால அது என்ன பண்ணுது? அதை அதிகரிச்சு கொண்டு போகுது. அதனால எப்பொழுதும் உங்களால் என்னென்ன வேலையை செய்ய முடியுதோ, அல்லது போடுறது, விளையாடுறது, இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குங்க. அதாவது படிப்பு மட்டுமே இல்ல, நன்றாக விளையாடிட்டு போய் படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதினா நல்ல மதிப்பெண் வாங்கலாங்கிறாங்க. அந்த புத்தகத்துல போட்டிருக்கு. அது ஆங்கிலத்துல வந்து ஒரு புத்தகம். அந்த வகையில அடுத்தது கடைசியாக உங்களுக்கு சொல்லவிருக்கின்ற ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா காலத்தின் அருமை கருதி, ஏன்னா நீங்க எல்லாம் கரெக்டா வீட்டுக்கு போகணும்ல, அதாவது கரெக்டா பஸ் பிடிக்கணும், வீட்டுக்கு கரெக்டா நேரத்துக்கு போனா உடனே பேரண்ட்ஸ் மட்டுமல்ல எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால எப்பொழுதுமே எந்த ஒரு விழாவிலையுமே நம்ம உங்க தலைமை ஆசிரியர் கரெக்டா அந்த நேரத்துக்கு திட்டமிட்டாங்கன்னா கரெக்டா முடிக்கணும்னு நினைப்பேன், எதிர்பார்க்கிறோம். அதனால நம்ம இப்பொழுது ஒரு 5 நிமிடத்துக்குள்ள இதை முடிச்சிடலாம். சவுதி அரேபியாவில் இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். சவுதி அரேபியாவில் ரியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றத்துல ஒரு அரிதான ஒரு வழக்கு வந்துச்சான். அந்த அரிதான வழக்கு என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 80 வயதுடைய ஒரு மனிதர், அடுத்தது 70 வயதுடைய மனிதர், 2 பேருக்கு தான் என்னது கேஸ் வராங்க. இந்த 80 வயதுடைய மனிதர் ஒரு கேஸ ஃபைல் பண்றாங்க அந்த நீதிபதி கிட்ட, அந்த நீதிமன்றத்துல. என்ன தெரியுமா? என்னோட அப்பா என் கூட 40 வருடமாக இருக்கிறார். என்னுடைய அப்பாவை 40 வருடங்களாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய இளைய, அதாவது அவருடைய தம்பி என்ன பண்றாருன்னா, 70 வயதுடைய அவருடைய தம்பி என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் 40 வருடமா அப்பாவை பார்த்துக்கிட்டீங்களே, போதும், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, அப்பாவை இனிமே நான் பார்த்துக் கொள்கின்றேன். அப்ப பையனுக்கு, பெரிய பையனுக்கு 80 வயது, சின்ன பையனுக்கு எத்தனை? 70 வயது. அப்ப அவங்க அப்பாவுக்கு குழந்தைக்கு எத்தனை வயசு இருக்கும் சொல்லுங்க? 80 வயசு பெரிய பையனுக்கு, சின்ன பையனுக்கு 70 வயசு. அப்ப அவங்க அப்பாவுக்கு எத்தனை வயசுக்கு மேல இருக்கும்? 100 வயசுக்கு மேல இருக்குங்களா? அப்ப 100 வயதை தாண்டிய தன்னுடைய தந்தையை ஒரு 80 வயதுடைய தன்னுடைய பையன் என்ன சொன்னார் அப்படின்னா, 40 வருஷமா நான் பார்த்துக்கிட்டேன், இன்னும் நானே அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு சின்னவன் முடியாது. நீங்க 40 வருஷம் பார்த்துக்கிட்டீங்க, என்னோட அப்பாவை, நம்ம அப்பாவை நானு மீதி காலத்துக்கு நான் பார்த்துக்கணும், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு அந்த நீதிபதி கிட்ட கேட்டிருக்காரு. பெரியவன் அதெல்லாம் முடியாது, நான் தான் கடைசி வரைக்கும் எங்க அப்பாவை பார்த்துப்பேன். கடைசியில் இந்த நீதிபதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீதிபதி சொன்னாரு, தம்பி நீ 70 வயசு போய் கொடுத்தலாமே, அதான் முடியாது, நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்க அப்பாட்ட கேட்கும் பொழுது, நான் எனக்கு 2 பையனுமே எனக்கு ஒன்றுதான், பெரியவன் முக்கியம் சொல்ல மாட்டேன், 2 பையனுமே எனக்கு 2 கண்களை போன்றவர்கள். நான் பெரிய பையன் கொஞ்ச நாள் இருக்கேன், அதுக்கப்புறம் சின்ன பையன் கொஞ்ச நாள் போய் இருக்கிறேன், இப்படியே இருந்து என்னுடைய வாழ்நாளை கழித்து விட்டு செல்கிறேன்னு சொல்றாரு. அப்படி சொன்ன பொழுது பெரியவர் சொல்றாரு, முடியவே முடியாதுன்னு சொன்னார். இதை பார்த்தா நீதிபதி என்னடா பண்றது, சரி போ. 70 வயது தாண்டி அந்த 2வது பையன் ரொம்ப கெஞ்சி கேட்கிறான், ஐயா எங்க அப்பா கூட கடைசி காலத்துல நம்ம இருக்கணும், அவருக்கு ஒரு அந்த ஒரு அருமையா 40 வருடங்கள் அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு அருமையான தீர்ப்பை கொடுக்கிறாரு. அவருக்கு 80 வயது ஆனதுனால உங்களுக்கு முதுமை வந்துருச்சு, அவரு உங்களோட 10 ஆண்டுகள் குறைவா இருக்கிறதுனால உங்க அப்பாவை அவர்கிட்டயே ஒப்படைக்கிறேன், அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு இத ஜட்ஜ்மெண்ட் எழுதி கொடுத்த உடனே பெரிய கிளைமேக்ஸ் இப்படி சொன்ன உடனே அந்த 80 வயதை தாண்டிய பெரிய பையன் கார்ல ஓடி கண்ணீர் மல்க சொல்றாரு, நீதிபதி அவர்களே, என்னுடைய என்ன வாசலை,
அதாவது என்னுடைய வாசலை நீங்க அடைச்சிட்டீங்க. என்ன நீங்க பண்ணிட்டீங்க? 40 வருடம் என்னுடைய தந்தையை பார்த்துக்கிட்ட எனக்கு இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள்ல அவருக்காக நான் வாழணும், அவரை வச்சு நன்றாக காப்பாற்ற நினைச்சிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய சொர்க்க வாசலை அடைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதிக்கு ஒண்ணும் புரியல. 40 வருஷம் பார்த்துக்கிட்ட ஒருத்தர் திரும்பவும் நான் தான் பார்த்துக்கிறேன்னு சண்டை போடுறாரு. இந்த 70 வயது ரொம்ப சந்தோஷமா, மிக்க நன்றி நீதிபதி அவர்களே, என்னோட என்னுடைய தந்தையை கூட்டிட்டு போய் அவர் இன்னும் 10-20 ஆண்டுகள் நன்றாக வாழ்வதற்கு நான் அவர் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது முடிஞ்சிருச்சு. இது ஒரு பேப்பர்ல அங்க ரியாத்துல மட்டுமல்ல எல்லா பேப்பர்லையும் அதுல அவர் கடைசியாக அந்த நீதிபதி சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ வினோதமான கேசஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனால் ஒரு தந்தையை பார்த்துக் கொள்வதற்கு 2 பேரும், அதுவும் வயதான 2 மகன்கள் போட்டி போட்டுக் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்த்து என் வாழ்க்கையில இதை போல ஒன்றை நான் பார்த்ததில்லை. அந்த 2 மகன்களும் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அவர் எழுதின பேப்பர் படிச்சேன், வாட்ஸ்அப்லையும் பார்த்தேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், இந்த கவண்டம்பட்டி சுற்றி இதில் இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய சிட்டின்னு சொல்ல முடியாது, கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன வேலைகளையும் விவசாயமோ மற்ற கூலி வேலைகளை செய்து நம்மை படிக்க நம்முடைய பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அருமையான பள்ளி, அற்புதமான ஆசிரியர் பெருமக்கள். அதுவும் இப்பொழுது பணியேற்று இருக்கின்ற இவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நிச்சயமாக வரும் ஆண்டுகளில் முதல் மதிப்பெண் மட்டுமல்ல, நம்முடைய வட்டத்துக்கு, ஏன் நம்முடைய மாவட்டத்துக்கே கூட உங்களை உச்சத்துக்கு கொண்டு போக தயாராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். பெற்றோரை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்று வேற யாரும். 4 பேர் ஒரு டீச்சர்ஸ் இங்கிலீஷ்ல பேசும்பொழுது கண்ணை விட்டு என்னுடைய இன்றைக்கும் ஒரு பொண்ணு சொல்றாங்க, சார் எனக்கு எது வேணும்னாலும் I will ask only my father even after my marriage. ஒரு அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டது. அதனால நீங்க சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது இன்னும் உங்க அப்பா அம்மாவோட அந்த அன்பு இன்னும் வளர 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 வளரத்தான் உங்களுக்கு தெரியும். நான் இப்பொழுது உங்களுக்கு நிறைவாக சொல்ல இருக்க இந்த தருணத்தில் சொல்வது, உங்கள் பள்ளிக்கு அல்லது உங்களுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்த்து உங்களுடைய பின்புலம். நம்ம அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் காசு இல்லை சார், எங்க அப்பா வீடு கட்டினது வெறும் கூரை வீடு, ஓட்டு வீடு, பெரிய வீடுலாம் இல்ல, எங்க வீட்டுல பெரிய வெஹிக்கிள் கிடையாது. எதுவும் சாத்தியம். எது அப்துல் கலாம் சொன்னாங்க, ஒரு 5 சென்டென்ஸ் இருக்குல்ல, அந்த சென்டென்ஸ்ல ஒண்ணே ஒண்ணு, ஐ கேன் டு இட். உங்களால முடியும் தானே? எதால முடியும்? கல்வியால முடியும். கல்வியால நம்மால முடிக்க முடியும், செய்து காட்ட முடியும். அதற்காக உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஆண்டு நீங்கள் 10ஆம் வகுப்பிலே மிக நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். அத்தோடு வரக்கூடிய இந்த ஆண்டுல 10ஆம் வகுப்புல முதல் 2-3 மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்கள் ஜூன் மாதத்தில் திறக்கக்கூடிய பள்ளியினுடைய முதல் வாரத்துல ஒரு நாள் நான் பள்ளிக்கு வருவேன். என்னால் இயன்ற பரிசு பொருளை அந்த முதல் 2-3 மாணவர்களுக்கு நீங்கள் சாதனையாளர்களாக மாறினால் மட்டுமே உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் சொல்லும்ல, அது சிறப்பாக இருக்கும். மாணவர்களே, நல்ல நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு அருளிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய அருமை நண்பருமான திரு மோசஸ்ராஜ் அவர்களும், அடுத்தது உங்களுடைய பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு